நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வரேன். நான் வந்து ஸ்கூலில் வந்து ட்ராயிங் டீச்சராக பயிர் டீச்சராக இருக்கேன். இது பொருள் தொழிலில் வந்து நிறையா வந்து வேலைவாய்ப்பு நிறையா இருக்குன்னு வந்து சூழ்நிலை இருக்கனால வந்து இதை கற்றுக்கிட்ட வந்து நம்ம வந்து 4 பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து நான் சேர்ந்துருக்கேன் சார். என்னோடய பேர் குணசேகரன் சார். என் பேர் புவனேஸ்வரன். நான் சென்னையில் வந்து இங்கேருந்து மதுரையிலேருந்து போய் சென்னையில் படிச்சுக்கிருக்கேன். இப்போ சென்னையில் எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக இங்கே பார்ட் டைமாக இந்த பரோட்டா போடுற வேலையை கற்றுக்க வந்திருக்கேன். சென்னையில் போய் என்னால் தனியாக ஹோட்டல் ஆரம்பித்து நான் கொஞ்சமாக காசு சேர்த்து என் ஃபீஸை பாதியாக நான் கட்டிடலான்ற நம்பிக்கையில் நான் இங்கே சேர்ந்துருக்கேன். நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். அதனால் பரோட்டா மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால வெளியில் ஃபாரின் போகிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்து யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக ரீல்ஸ் பார்த்தேன். இப்போ செல்ஃபி பரோட்டா கோச்சிங் ஆட் அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. சரி, அதனால் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணேன். இதுமாரி வரேன் சார், உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறேன், நான் கொஞ்சம் வெளில போகிற மாரி இருக்குது, இல்லை சொந்தமாக ஓன் பிஸ்னஸ் வைக்கலாம்லான்னு கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துலான்ட்டு வந்தேன். பரவாயில்ல, வந்து நல்லா ஒரு 5 நாளாவது நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு வீசுறதுக்கு பரோட்டா வெரைட்டி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா எல்லாத்தையும் ஃப்ரெண்டாகவே இருக்காங்க, நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. பிஎஸ்சி முடிச்சுட்டு பரோட்டா போனதுக்கு எதுக்காக இதாக தேர்ந்தெடுத்தீங்க? இது எனக்கு கொஞ்சம் பரோட்டா மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு. வேலை வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சேலரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஃபாரின் போனாலும் பரோட்டா மாஸ்ட்டு கொஞ்சம் வேகன்சி அதிகமாக இருக்குது. அதனால் எனக்கு பரோட்டாவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இதை எடுத்து கற்றுக்கலான்ட்டு நான் இங்கே வந்துச்சு. வணக்கம், என் பேர் சையத் அன்வர். நான் திருச்சி மாவட்டத்துலேருந்து வரேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸில் 4 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்க போகும்போது யூடியூப் பார்த்தேன். யூடியூப் மூலயமா நண்பர்கள் மூலியமாகவும் தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி மதுரையில் வந்து சென்டரை ரன் பண்ணிகிட்ருக்காங்க, பரோட்டா சென்டர் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இதே 10 நாளில் வந்து சொல்லித்தராங்க, A to Z ட்ரைனிங்கு. வெளியே வரப்போகும்போது கம்ப்ளீட்டாக ஒரு பரோட்டா மாஸ்டராக உருவாக்கி அனுப்புகிறாங்கன்ட்டு சரின்னு சொல்லிட்டு இங்கே கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் விசாரித்து வந்ததுலேருந்து நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 10 நாளும் பக்கத்துலேயே நின்று கேர் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு என்ன வரலையோ அதுக்கு தெளிவாக நின்று சொல்லி கொடுத்து சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாமல் நம்மளுக்கு ஒரு ஆளையும் கரெக்டாக கேர் பண்ணி பார்த்து நம்மளை ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது, ட்ரைனிங் நல்லா இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. வணக்கம், நான் வந்து ஒசூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் தமிழ்மாறன். நான் வந்து சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒவ்வொரு நேரத்தில் வந்து ஆள் கிடைக்காம ரொம்ப கஷ்டத்தினால வந்து கடை மூடுற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக சரி நம்மளே கற்றுக்கிட்டா இதை வந்து நம்ம எங்கேயும் போய் யாரையும் தேட தேவையில்ல அப்படின்றதுனால நானே அதை கற்றுக்கலான்னு வந்தேன். அது விசாரிக்கும் போது தான் வந்து மதுரையில் வந்து நடக்கிறதா கேள்விப்பட்டு அதை ஃபோன் பண்ணி ஐயாவுக்கு விசாரித்தப்போ இந்த மாதிரி நடக்குது, 10 நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம், எல்லாமே A to Z எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி சொல்லிக் கொடுத்த சொன்ன மாதிரியே வந்துட்டு எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பராக முறையானபடி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பக்கத்துலேயே நின்று ஒவ்வொரு விஷயமும் நம்ம எதை தப்பு பண்ணுறோன்ட்டு பக்கத்துலேயே இருந்து திருத்தி எல்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க.